நல்லா இருந்தது ப்ரோ படம். சூப்பராக இருந்தது. வந்து இது கிரிக்கெட்டோட லைஃப் அப்படியே சொல்லுது. இது வந்து என்ன சொல்கிறதுனா மெயினாக என்ன பார்த்தோன்னா நம்ம கேஸ்ட் ரிலீஜன்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது இப்போலாம். அது வந்து நம்ம ஈக்குவலாக எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. படத்தில் அசோக் செல்வன் சாந்தனோட அப்படி ப்ரோ அவங்களோட ரோல் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது பார்க்கவே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருந்தது. ஃபஸ்ட்டு படத்தை விட இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா இருந்தது. படத்தில் ஃபுல்லாக கிரிக்கெட்டுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கிரிக்கெட் வந்து அவ்வளோ பார்த்தோன்னா நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் கிரிக்கெட் வந்து ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஊர் சைடு அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா இருந்தது. கிரிக்கெட்லாம் சூப்பராக இருந்தது. அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது படத்தில்? கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஓகேவா இருந்தது அவ்வளோ. படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படத்தில் ஏதாவது லேக் இருக்கா? லேக் வந்து அவ்வளோவா எனக்கு தெரியல ப்ரோ. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ப்ரோ. ஒரு ஆள் தேட்டரில் பார்க்கலாம் படம்? கன்ஃபார்ம் பார்க்கலாம். படம் ஃபுல்லாக நல்லா போச்சு. மியூசிக்கு, பாலிடிக்ஸ்லாம் பேசியிருக்காங்க. எல்லாமே படம் ஃபுல்லாக எங்கேஜாக தான் போச்சு. ஃபுல் காமெடியாக இருக்குது. நான் வந்து 9 கொடுக்கலாம் படத்துக்கு 10க்கு. சூப்பராக இருந்துச்சு. அசோக் செல்வன் சாந்தனோட எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க ஒரு நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ பிடிச்சிருக்கு கேரக்டர். படத்தில் கிரிக்கெட் நிறையா வருதா? அது நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பேன் ப்ரோ. அதெல்லாம் நம்ம ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. படத்தில் வேறு என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அவங்க 2 பேரும் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் கனெக்டாக இருந்துச்சு நல்லா படத்தோட. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 2 டீமும் ஒன்றா சேர்ந்து ஆடுறது நம்ம ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தில் கீர்த்தி பாண்டியன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. இப்போ அந்த கெமிஸ்ட்ரிலாம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அதெல்லாம் தெரியாதா? இல்லை ப்ரோ, ஓவரால் படம் எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அசோக் செல்வன் சாந்தனோட எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சொல்லுங்கள், உங்கள் படத்தில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்கள். பிருத்விராஜ் ஜோக்ஸ் அவர் சாமா பண்ணியிருக்காரு. அவர் ஜோக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கீர்த்தி பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் அவங்க எண்டிங் மட்டும் ஒழுங்காக சொல்ல ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அவர் அங்கே போவார், சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக சொல்ல ப்ரோ. அவ்வளோதான். படத்தில் கிரிக்கெட் காமிச்சிருக்காங்க, கிரிக்கெட்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த சீன்ஸ்லாம் எப்படி? நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. மேட்ச்லாம் எப்படி இருந்துச்சு? ரியலாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் மியூசிக் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் மியூசிக், ரேப்பு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாட்டெலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் தேட்டரில் பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. படத்தில் வேறு ஏதாவது லேக் அந்த மாதிரி? இல்லை அப்போல்லாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருந்தது ப்ரோ. எனக்கு சாலிடாக ஃபஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது. ஒரு இதுவே இல்லை, ஒரு எப்படி சொல்வது, போர் அடிக்குது. ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் வரும், எல்லாமே காமெடி, ரொமான்ஸு, பாலிட்டிக்ஸு எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது படம். அசோக் செல்வன் சாந்தனு அந்த இது எப்படி இருந்தது காம்பினேஷன்? சூப்பராக இருந்தது. 2 பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ்வலாக வந்து சாந்தனுக்கு ரொம்ப ரோல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை எந்த படமாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து அவருக்கும் செக்ஷனுக்கும் ரொம்ப ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வன் அவங்க பேர் எப்படி இருந்தது? எனக்கு பேரோட எனக்கு வந்து ஏன்னா நான் அந்த அரக்கோணம் சைட் போயிட்டு வந்திருக்கேன் சின்ன வயசில். அங்கே எப்படி மக்கள் வந்து அந்த பொண்ணுங்க, அதாவது யூஸ்வலாக அந்த பீப்புள்ஸ் பேசுகிற ஸ்லாங் இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக அப்படியே இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுங்க. கேப்டன் ஒரு படம் போனேன், ரொம்ப எரிச்சலாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக கொடுத்தா. அந்த இதுவே இல்லை. நல்லா ஒரு இது இல்லாமல் நல்லா சூப்பராக போச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. வேறு என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? ஈக்குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட மெசேஜ் இருக்குல்ல, ஊரும் சரியோ வந்து பிரிஞ்சிருந்தா அது ஒன்று சேர்ந்தா எப்படி வந்து வாழ்க்கையிலையும் சரி, இல்லை பாலிட்டிக்ஸும் சரி, இல்லை கிரிக்கெட்டும் சரி, எப்படி வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜல்லிக்கட்டே வச்சுக்கோங்களேன், யாரும் ஜாதி பார்க்கல, எல்லோரும் ஒன்றா இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சேம் மெசேஜ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது பொலிட்டிக்கலாக பார்க்குறதோட எனக்கு இது பாலிட்டிக்ஸே கிடையாதுல்ல. இது என்ன, இது எல்லாம் இது ஜென்ரலாக சொல்கிற விஷயம் தானே. ஊரும் சரி ஒன்றா இருந்தால் தானே நம்ம நாடும் சரி, இல்லை எக்கனாமிக்கலும் சரி, இல்லை ஒரு இதுவும் சரி, ஒரு மக்களாகவும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம ஒன்றா இருந்தால் தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வரைக்கும் சூப்பராக இருந்தது படம். அசோக் செல்வன் சாந்தனு தவிர வேறு படத்தில் வேறு கேரக்டர்லாம் இருந்தது? சாம்னு ஒரு கேரக்டர் வரும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டர் நல்லா இருந்தது. பக்ஸோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அவர் கோச் மாதிரி வருவார், செமையாக ப்ளே பண்ணியிருந்தார். அடுத்து இந்த புல்லட் பாபோ சம்திங் ஒரு கேரக்டர் வரும், அதுவும் வேறு லெவலில் இருந்தது. படத்தில் வேறு ஏதாவது லேக் ஏதாவது? எனக்கு பர்சனலாக லேக் பெருசாக இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம்னா நடுவில் கொஞ்சம் சின்ன ஒரு இது மாதிரி இருந்தது. அதனால் பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 கொடுத்தீங்கன்னா நான் 9/10 கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது படம். சூப்பராக. ஓகே, அதான் ப்ளூ ஸ்டாரு. ரெண்டுமே ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ஈக்குவாலிட்டியான படம் தான். ரெண்டுமே சேர்ந்து 2 சாதி இருப்பாங்க, அது சொல்லிக்க மாட்டாங்க.
ஆனால் அப்படி தான் காலனி உயர்சக்தி ரெண்டுமே சேர்ந்து வின் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக. அதுதான் கதையே, மேட்ச் வின் பண்ணுறது தான். படத்தில் கிரிக்கெட் சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? கிரிக்கெட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃப் எனக்கு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அவ்வளோ எனக்கு செட்டாக நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைனல் மேட்ச் மட்டும் எனக்கு இப்படி சரியாக இது ஆகலை. மிதப்படி சூப்பர். ஒரு கேரக்டர் இருக்கார், சாம்னு ஒருத்தர் இருக்கார், சரியான அவர். இதுக்கப்புறம் பாண்டியராஜன் சன்னு நினைக்கிறேன் அவர். இதுக்கப்புறம் பயங்கரமாக ஷைன் சரியானதாக பண்ணியிருக்காரு. அவர் வந்தாலே அங்கே ஃபுல்லாக கிளாப்ஸ் தான். இவங்களோட 2 பேரோட ஒரு தூக்கி சாப்பிட்ருக்காரு. அப்புறம் இவங்க கீர்த்தி பாண்டி அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க இவர் அசோக் செல்வனோட மம்மியாக வருவாங்க ஒருத்தவங்க, பயங்கரமாக அவங்க மம்மி அவங்க 2 பேருமே ஃபேமிலியே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் காமெடி வந்து சந்தானம் பண்ணுற மாரி அந்தமாரி காமெடி இருக்காது. ஃபுல்லாக நம்ம ஜாலியாக பேசுவோம்ல, நம்மளுக்குள்ளே பேசிது அது ஒரு ஃபன்னு காமெடி வரும்ல, அதுதான் காமெடியே. இப்போ உன்னை எப்படி என்னடா முடி இருக்குது அந்த மாரிலாம் இல்லாத ஜாலியாக இருக்குது. ஜாலியாக நமக்குள்ளே பேசி ஈக்குவாலிட்டி தான் படமே, ஈக்குவாலிட்டி நீளம்னாலே ஈக்குவாலிட்டி அவ்வளோ. தேங்க்யூ. இதில் மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மியூசிக் சூப்பர். இவர் அறிவு விட நல்லா பண்ணியிருந்தார். அந்த ஒரு புதுசாக பண்ணுறாரு மெலோடி ஒன்று பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. அது ரயிலின் ஒலிகள் அந்த பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வேறு என்ன ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு அந்த தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷாம் தான், அவருக்காகவே இன்னொரு அடி பார்க்கலாம் போல், நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது லேக் ஏதாவது இருக்கா? செகண்ட் ஹாஃப் அதான் கிளைமேக்ஸ் நோக்கி வரும்போது இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே என்னடா இது பட்டுன்னு இது ஆயிடுச்சுன்னு. இது அந்த இன்ட்ரமேஷன் சூப்பராக இருக்கும். அதுக்காக ஓவரால் ரேட்டிங்னா எவ்வளோ கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கா 7. படத்தை படத்தை பற்றி பேசுங்க. படம் ப்ளூ ஸ்டார் நல்லா இருந்துச்சு படம். நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பாலிடிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க கிரிக்கெட்டில், என்னென்ன தெரியாதவங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. ஸோ கிராமத்தில் இருக்கவங்களாலாம் கிரிக்கெட் விளையாட முடியாதெல்லாம் கிடையாது, அவங்களாலையும் விளையாட முடியும். ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி நல்லாவே எடுத்துக்காங்க ஸ்டோரி. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, லவ் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. புதுசாக பார்க்குறதுக்கு அசோக் செல்வனையும் ஹீரோயின் நல்லா இருந்துச்சு, 2 பேரும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஃபுல்லாக கிரிக்கெட், அந்த கிரிக்கெட் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதுக்கு நல்லா ஒரு குறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் கொஞ்சம் அந்த காமெடி அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நல்லாவே இதுவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணிருக்காங்க. அசோக் செல்வன் சாந்தனு அந்த இது அவங்க ஃபஸ்ட் ஆப்போனன்ட் டீமாக இருந்தாலும் சரி, அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க 2 பேருமே பேரவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில். கீர்த்தி பாண்டியன் எப்படி ப்ரோ இருந்தாங்க? ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறதுக்கு இது வந்துச்சு, பட் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு படம்? நல்லா மியூசிக், லவ் சீக்வன்ஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரேப் சாங்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஏதோ லேக் இருக்க மாதிரி இருக்கா? இல்லை எல்லாம் ஃபுல்லாக ஃபன் என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, ஃபன் ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஓவரால் படம் நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக.